85வது மாற்றடிகள் ஆரோம். இது ஒரு பென்சீன் டயோசோனியம் உப்பு. இதில் இந்த சேர்வையை துவக்கணும். சரியா, இது எங்களோட ஐடியா. ரைட், முதல்ல நான் எல்லா கேள்வியும் சொல்கிற மாதிரியே பின்னுக்கு இந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு போகிறேன். இதில் இப்படியான ஒரு சேர்வை ஒன்று இருக்குது. அதாவது ஒரு அமில குளோரைட் அழிக்கலாம் அல்லது எசுத்தர் அழிக்கலாம். நாங்கள் நினைக்கல அமில குளோரைட் எடுக்கிறேன். இந்த அமில குளோரைட்டுக்கு இப்படியான ஒரு கிரீனாட்டை இணைச்சி அதை நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு உள்ளாக்கம் செய்யும்போது இந்த விளைவு வரப்போகுது. சரியா, ரைட். இப்போ நான் இந்த தாக்கிலேருந்து இதையும் உருவாக்கணும். இதுதான் எங்களோட ஐடியா. ரைட், இப்போ நான் முதலாவது இது N2+Cl-, இதை நான் முதலாவது பென்சீனாக மாற்றிக்கொள்கிறேன். அதுக்காக பென்சீனாக மாற்றுறதுக்காக H3PO2 யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். H3PO2 யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பென்சீன்லேருந்து இந்த சேர்வையை துவக்கணும். அதுக்காக முதலாவது இந்த பென்சீனுக்கு CH3 தொகுதியை ஏற்றிக்கொள்கிறேன். CH3Cl நீரற்ற AlCl3 யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா, யூஸ் பண்ணால் இந்த பென்சீனில் CH3 தொகுதி பிரதிடப்படும். இந்த CH3 தொகுதியை நான் ஒட்சியேற்றம் செய்கிறேன். 1 ஒட்சியேற்றம் செய்தால் இந்த CH3 தொகுதி கூச்சா மாறப்போகுது. அதுக்கு நான் H+K-MnO4 யூஸ் பண்ண போகிறேன். H+K-MnO4 1 ஒட்சியேற்றம் கருவி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 1 ஒட்சியேற்றம் கருவிகளில் H+K2Cr2O7 எதை வேண்டாலுமே யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட், இந்த கார்பாக்சிலிக் அமிலம் பென்சீனோட இணைந்த பென்சோயிக் அமிலத்தை இந்த அமில குளோரைட்டாக மாற்றுறதுக்காக நாங்கள் PCl3 அல்லது PCl5 யூஸ் பண்ணால் இது வரப்போகுது. ஓகேயா, ரைட். இப்போ நான் இந்த தாக்கி, அதாவது இந்த சேர்வையை நான் உருவாக்கிட்டேன். இப்போ இந்த பென்சீன்லேருந்து இதை உருவாக்கணும். முதல்ல இந்த பென்சீனுக்கு Br2 ஏற்றம் செய்ய போகிறோம். சரியா, Br2 ஏற்றம் செய்கிறதுக்கு Br2 நீரற்ற FeBr3 யூஸ் பண்ணும். Br2 நீரற்ற FeBr3 யூஸ் பண்ணால் இந்த பென்சீனில் Br இருப்போகுது. இந்த ப்ரோமோ பென்சீன்லேருந்து இந்த கிரீனாட்டை உருவாக்குறதுக்காக மெக்னீசியம் உலர் ஈதரை நாங்கள் யூஸ் பண்ணால் இந்த மாற்றீடை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். சரியா, இது எங்களை இந்த மாற்றீடு செய்கிறதுக்கான முதலாவது. சரியா, ரைட். இப்போ பாருங்கள், எங்களோட ரெண்டாவது வேக்கியில் வரும். சரியா, ஒரு மாற்றீடை எங்களுக்கு பல வழிகளில் செய்யலாம். அந்த வகையில் எங்களோட ரெண்டாவது வழிக்கில் வரும். ரைட், முதலாவது நாங்கள் இதை பென்சீனாக மாற்றி அந்த மாற்றீடை செஞ்சோம். இப்போ நாங்கள் இதே சேர்வையை நாங்கள் CN ஏற்றம் செய்ய போகிறோம். சரியா, CN ஏற்றம் செய்கிறதுக்காக CuCN யூஸ் பண்ணனா இந்த இடத்துல CN பெரிதிடப்பட போகுது. ஸோ இதை நாங்கள் ஒட்சியேற்றம் செய்வோம். ஒட்சியேற்றம் செய்த, அதாவது நான் வளமையாக சொன்ன மாதிரி பின்னுக்கு நாங்கள் இந்த சேர்வையை உருவாக்கணும். சரியா, இந்த சேர்வையை நாங்கள் உருவாக்கணும். MgBr இங்கே H+H2 வரப்போகுது. ஸோ இந்த சேர்வையும் உருவாக்கணும். அதுக்கான வித்தியாசமான ஒரு ஐடியா. N2+Cl-லேருந்து CN உருவாக்கிக்கிறோம். அதுக்கு CuCN யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த CNக்கு H3O+ நாங்கள் யூஸ் பண்ணால் C=OHன்னு சொல்கிற இந்த கார்பாக்சிலிக் அமிலம் வரப்போகுது. இதில் நாங்கள் PCl3 அல்லது PCl5 யூஸ் பண்ணால் அன்றைக்கில் குளோரின் பிரதிடப்பட போகுது. இப்போ H தொகுதிக்கு பதிலாக குளோரின் பிரதிடப்பட போகுது. இந்த PCl3 யூஸ் பண்ணோம். ரைட், இப்போ நாங்கள் இந்த தொகுதியிலேருந்து, அதாவது இந்த பென்சீன் டயோசோனியம் உப்புலேருந்து இதை எப்படி உருவாக்குறது? ரைட், அங்கே நாங்கள் Br2 ஏற்றம் செய்த மாதிரியே Br தான் ஏற்றம் செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் வேறு சோதனை பொருளை பயன்படுத்துகிறோம். CuBr யூஸ் பண்ணால் பென்சீன் டயோசோனியம் உப்புலேருந்து Br ஏற்றமடைய போகுது. ஸோ இதுக்கு நாங்கள் மெக்னீசியம் உலர் ஈதர் யூஸ் பண்ணால் இந்த மாற்றீடு நாங்கள் செஞ்சு முடியலாம். சரியா, ரைட். நான் இந்த இடத்துல அமில குளோரைட்டுக்கும் ஒரு கிரீனாட்டுக்கும் இடையிலான தாக்கமாக தான் நான் கருதுனேன். உங்களுக்கு வேண்டுமா இருந்தால் நீங்கள் இதை ஒரு எசுத்தராக மாற்றி அதுக்கும் இந்த கிரீனாட்டாக மாற்றி அப்படி நீங்கள் இந்த தாக்கத்தை செஞ்சு கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா, இது எங்களோட 85வது கேள்வி.